பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க எடுக்கும் திரைப்படம் மின்மினி. மின்மினி 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 சின்ன கண்மணி 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 என்று ஒரு பாடல் இருக்கிறது என்றால் அல்லவா, அதுபோல சின்ன கண்மணிகளுக்குள் இருக்கின்ற அந்த நட்பின் ஆழத்தை தான் இந்த படமும் புரிய வைத்திருக்கிறது. குளுமையான ஊட்டியில் இருந்து கதை தொடங்குகிறது. அதே போல குளுமை சூழ்ந்த இமயமலையில் படம் நிறைவடைகிறது. இளமை பருவத்தின் குதூகலம் கலந்த நட்பின் உணர்வு கலந்த கதையை அமைத்திருக்கின்றார் இயக்குனர் ஹலிதா. ஊட்டி கான்வென்ட்டில் கால்பந்தாட்ட சாம்பியனாக கொண்டாடப்படும் மாணவன் பாரி. அதே கான்வென்ட்டில் படிக்கும் சபரி ஓவியம், செஸ் என்று கலைத்திறன்களில் முன்னணியில் இருப்பவன். சபரியை வம்புக்கு இழுத்து செல்லச் சண்டைக்கு வழிவகுப்பவன் பாரி. இருவருக்குள் இதுவே நட்பு பூப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த நட்பை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தின் முன்பு விபத்தில் மூளைச்சாவு அடைகிறான் பாரி. பாரியின் இருதயம் பொருத்தப்பட்டு உயிர் பிழைக்கும் பிரவீனா பாரி படித்த அதே கான்வென்ட்டில் வந்து சேர்கின்றாள். நண்பனின் மரணத்தால் துயரத்தில் கிடக்கும் சபரியின் துயரத்தில் பங்கேற்க வருகிறாள். ஆனால் சபரி பள்ளியை விட்டு சென்று விடுகின்றான். பிறகு பல ஆண்டுகள் கடந்து இமயமலையின் பைக் பயணம் செய்யும் சபரியை அறிந்து அவனை பின்தொடர்கின்றாள் பிரவீனா. அவர்களுக்குள் நட்பு மலர்ந்ததா? அந்த பயணத்தில் இருவருக்கும் நேர்கின்ற மீதி கதைதான், அனுபவம்தான் இந்த படம். மனதுள் நிகழும் ஆழமான மன உணர்வுகளை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார் இயக்குனர் ஹலிதா ஷமீம். இதே இயக்குனர் முன்பு கிராம பின்னணியில் சில்லு கருப்பட்டி என்ற படத்தை கொடுத்து அசத்தியவர். மின்மினி ஜில் என்ற குளிர் பிரதேசங்களில் இனிமையான காட்சிப்படுத்தி பார்வையாளர்கள் மனதிலும் அந்த குளுமையை உணர வைத்திருக்கின்றார். ஒளிப்பதிவாளர் மனோஜ் பர்ஹம்சாவின் கேமரா இமயமலை பகுதிகளின் பிரம்மாண்டத்தையும் குளுமையையும் காட்சிகளின் ஊடாக நம்மையும் உணர வைக்கின்றன, நம்மையும் நமக்குள் கலந்து விடுகின்றன. திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தி சம்பவங்களை நிறைய சேர்த்திருந்தால் படம் இன்னும் கூடுதல் பலம் பெற்றிருக்கும். படத்தின் தொடக்கத்தில் 10 பருவ சிறுவர்களாக இருந்தவர்கள் இரண்டாம் பகுதியில் வளர்ந்தவர்களின் மன உணர்வுடன் நட்பாக முகிழ்வது அருமை. படத்திற்கு ஆஸ்கார் நாயகனின் மகள் கதீஜா ரஹ்மானின் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சி இருக்கின்றன. ஒரு அழகான சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றன. சமீபத்திய வெட்டு குத்து வன்முறை வெறியாட்ட படங்களுக்கு மத்தியில் மனித உணர்வுகளை, நட்பின் அழகை பளிச்சிட வைக்கிறது இந்த மின்மினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.